இந்த படம் பேர் ராங் டர்ன். இந்த படம் 2003 வந்த படம். ஒரு ஆம்பளை பொம்பளை காட்டுக்குள்ள ஹைக்கிங் போயிட்டு இருப்பாங்க. ஒரு மலை மேல கயிறு கட்டி ஏறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆம்பளை வேகம் மேல ஏறி போயிருவான். அந்த பெண் மெதுவா பின்னாடி ஏறி வந்துட்டு இருப்பாங்க. அந்த பெண் கீழே சொல்லுவாங்க, நீதான் ஏறி போயிடல, என்னை தூக்கி விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ எப்படியே ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு போயிடுவான். அதோட இவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, சத்தமே இருக்காது. திடீர்னு மேல இருந்து ரத்தம் இந்த பெண்ணு மேல வந்து ஊத்தும். இவங்களும் என்னதுன்னு அப்படியே மேல பாப்பாங்க. அங்க இருந்து மேல அவன் அப்படியே செத்து கீழே விழுவான். வேகமா இவங்க கயிறு கட்டி மேல ஏற அந்த கயிறை ஏதோ ஒண்ணு வேகம் பிடிச்சி இருக்கும். இவங்க அந்த கயிறை அறுத்துக்கிட்டு இவங்களும் வேகம் மேல இருந்து கீழே விழுவாங்க. 2 பேரையும் ஏதோ ஒண்ணு வந்து கொல்லும். கதைக்குள்ள போனோம்னா நம்ம ஹீரோ ஒரு ஜாம்ல மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாரு. ரொம்ப நேரமா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு யூட்டன் அடிச்சு நேரா பக்கத்துல ஒரு இடத்துக்கு போவாரு. அந்த இடத்துல போய் அவர் கேட்பாரு, பப்ளிக் பூத் இருக்கா அப்படின்னு. அவன் சொல்லுவான், பக்கத்துல ஒரு போன் இருக்கா, அடிச்சுப்பாரு அப்படின்னுவான். போய் அடிச்சு பார்த்தா அந்த போன் வேலை செய்யாது. இப்ப இவங்கிட்ட வந்து ஹீரோ கேட்பாரு, நான் இந்த இடத்துக்கு போகணும், எப்படி போறது அப்படின்னு. பக்கத்துல ஒரு மேப் இருக்கு, அந்த மேப்பை பார்த்து போ அப்படின்னு மாதிரி அவன் சொல்லுவான். இவரும் மேப்பை பார்த்துட்டு வண்டியில வேகம் போயிட்டு இருப்பாரு. ஏதோ ஒரு மிருகம் ரோட்ல இறந்து கிடக்கும், அதை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. இப்படி திரும்பதுக்குள்ள நின்னுகிட்டு இருந்த காடியை வேகமா இடிச்சிருவாரு. கீழே இறங்கி வருவாரு. 2 ஆம்பளாலு 3 பொம்பளாலுன்னு சொல்லிட்டு 5 பேர் அந்த வண்டிக்குள்ள இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவார், மன்னிச்சிருங்க, அங்க எதுவும் இறந்து கிடந்த மாதிரி இருந்துச்சு, நான் தெரியாம வந்து இடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சரி, நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. தெரியல, எங்க வண்டி வந்து ரோட்ல திடீர்னு ஏதோ ஒன்று மாட்டி நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இன்னொரு பொண்ணு சொல்லும், இல்ல இது வந்து தானா அந்த வண்டி நின்ன மாதிரி இல்ல, முள் கம்பி மாதிரி போட்டிருக்காங்க, அது வந்து அப்படியே டயர்ல மாட்டி இருக்குன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அந்த 5 பேர் இருக்கிற அந்த காடியில இருக்கிற ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை, அதாவது அவங்க 2 பேரும் வந்து கப்பல்ஸ் தான். அவங்க 2 பேரும் நீங்க வண்டியை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீதி இருக்கிற அந்த பக்கத்துல இருக்கிற 2 பொம்பளாலும் ஒரு ஆம்பளாலும் இந்த 4 பேரும் வந்து காட்டுக்குள்ள போவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உள்ள கதை வந்து ஒருத்தரா வந்து அவங்க கொல்றது, இதுக்கப்புறம் யாரு தப்பிச்சா இன்னொருத்தர பாக்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். படத்துல வந்து கொலை பண்ற சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா கொடூரமா இருக்கும். அந்த மாதிரி சீன்ஸ் பார்க்க முடியாதவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க. ரொம்ப த்ரில்லிங்கா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. அருமையான ஒரு படம். நான் உங்கள் கிரேஸ்ஜி.